அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த வரி உயர்வால் ஈரோடு, திருப்பூர் பகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் ஆடை உற்பத்தி பெரிய அளவில் வீழ்ச்சியடையும் என சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெள்ளக்கோட்டை பகுதியில் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை சார்பில் நெசவாளர் வாழ்வுரிமை பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஜவுளி, கைத்தறி, நெசவு தொழில் முற்றிலும் நலிவடைந்துள்ளதாக கூறினார். திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் இருந்து அதிக அளவு ஜவுளி பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், முழுக்க முழுக்க ஒரு நாட்டை சார்ந்திருப்பது பேராபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் எனவும் எச்சரித்தார். இல்லை, ஜவுளி அது பாதிக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நெசவாளருக்காக இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சுத்தமாகவே நலி விட்டுருச்சு. கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும், உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும். உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான், இவன் மானத்தை மறைக்க உடையை கொடுப்பான். இரண்டு பேரும் போற்றத்தக்க தெய்வங்கள். அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க. ஏற்றத்தினால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோவை எல்லா பகுதியிலும் இருக்குமே ஏற்றுமதி. உங்களுக்கு தெரியும், ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும். நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும். அதனால தான் நாங்கள் இந்த தற்சார்புங்கிறத யாருமே பொருட்படுத்தமா. முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தி விட்டு, நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு. அவர் ரஷ்யாட்டிருந்து நீ எரிபொருள் வாங்காதேன்னு, ரஷ்யாட்டிருந்து நீ எண்ணெய் வாங்காதேன்னு நமக்கு உத்தரப்படுறாரு. நாடு நீ எங்க நாட்டுக்கும் என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இது பேராபத்தான போக்கு. இது எங்க போய் நிறுத்தும்னு தெரியல.